Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டான சூப்பரான வாழைப்பழ சாக்லேட் மஃபின்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மஃபின்ஸ் செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் சேர்க்க போறோம். இந்த சாக்லேட் சிப்ஸ்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்போ இந்த சாக்லேட் சிப்ஸை இந்த மஃபினில் சேர்க்கும் போது அடியில் போய் உட்காராம ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். அடுத்து உங்கள் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஃபின்ஸ் செய்யலாம். இதுக்கு ஒரு பெரிய பவுலில் 1.5 கப் அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இந்த பழம் வந்து நல்ல பழுத்த பழமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 கப்புக்கு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டும் நீங்கள் அரைச்சிடலாம், இல்லைன்னா ஒரு ஃபோக்கு இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சுக்கலாம். ஒன்றும் பாதியமாக நசுக்குனா போதும். இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் நல்லா அடிச்சுக்கலாம். அடுத்து இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை கூட ஒரு டீஸ்பூனுக்கு வெண்ணிலா சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துடலாம். அடுத்து இது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு சல்லடையை இந்த போல் மேலே வச்சுட்டு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு கூட கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கோங்க. இது கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட கொஞ்சமாக பட்டை பவுடரும் நான் சேர்க்குறேன். வாழைப்பழ கேக்குக்கு எப்போவுமே இந்த பட்டை பவுடர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் சலிச்சு இந்த பவுலில் மாற்றிடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் வெட் இன்க்ரீடியன்ஸையும் சேர்ந்து கலந்துடலாம். நல்லா சாஃப்டாக கேக் வரணும்னா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கலந்தால் போதும். நீங்கள் இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பீட்டரும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப நேரம் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்மூத் பேட்டர் வந்தோன்னு நிறுத்திடலாம். கடைசியாக இது கூட சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துடலாம். இப்போ ஒரு மஃபின் ட்ரேயில் பேப்பர் லைனர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டர் எடுத்து ஒரு லைனர்லையா போட்டுடலாம். பாதி நிறையிற மாதிரி போடுங்க, அப்போ தான் பேக் பண்ணி முடித்தோன்னு நல்லா எலும்புறதுக்கு இடம் இருக்கும். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் ஒரு 20லேருந்து 22 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. ஒரு அவனும் வித்தியாசமானது. என்னோட அவனில் 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்கியூவர் இல்லை ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு பாருங்கள். க்ளீனாக வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம், எடுத்துடலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஃபின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டான ஈஸியான வாழைப்பழ சாக்லேட் மஃபின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கு செம்ம சாஃப்டாக மாய்ஸ்டாக ரிச்சாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நல்ல பழுத்த வாழைப்பழம் யாரும் சாப்பிடாம கிடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மஃபின்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபீஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஃபின்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.